வேண்டாம் அப்படிதானே? ஆமா மகாராஜா, சீக்கிரமா திருமணத்தை செய்யுங்க மகாராஜா. திருமணத்தை கட்டுறீங்களா இல்ல செய்யறீங்களா இல்ல ஆக்குறீங்களா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போங்க என்று பாராமலே மாறி போக போனாயோடி. என்ன அடுத்த வேதி பத்தியாங்க என்ன எவ்வளவோ சித்திரவதை பண்ணாலும் அப்ப கூட மந்திரிக்கு கவலை இல்லை. ஒரே அடிதான் அடிச்சேன், சாந்தி விட்டான். ஐயோ அமைச்சரே, என்ன என்னது அமைச்சரே, நான் என்ன செய்யறேன் என்றால் ஒரு அடிதான் அடித்தேன், சாய்ந்து விட்டார். ஆமா, அன்னவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானா இரு கரத்தினால் கையினால் தொடாமல் தூக்கி விடுங்கள். அமைச்சரே,
தந்தியே என்ன அகப்ப பண்றான் அப்பா ஏன் இப்படி அழுகிறீங்க? இது வேறப்பா அதுல எப்படி பேச முடியும்? அப்பா ஏன் இந்த கணக்கம்? ரொம்ப அழுவாங்க. என்ன அழுதுச்சு? தம்பி நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? என்ன செய்தி? என்ன சொன்னீங்க? அயோத்தியா அப்படின்னு சொன்னேன். அயோத்தியா போய் சென்றோம். அடுத்ததுல கண்டோம். கண்டு எங்களுக்கு தெரிஞ்ச பறவைலாம் ஒரு இடம் முன்னாடி அரங்கேற்ற செய்தோம். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அனுப்பிச்சீங்களா? ஆமாப்பா எல்லாத்தையும் ஒண்ணு விடாம காமிச்சிட்டோம்ப்பா. எல்லாத்தையும் பார்த்தாங்க. சத்தியமா யாரும் பாட்டு செத்தே போயிட்டோம். மயங்கி போயிட்டாருப்பா. மயங்கி மயங்கி எங்க அளவுல மயங்கி. எல்லாத்தையும் காண்பித்தீர்கள். ஆமா மயங்கி விட்டார். ஆமா ஆனா போய் அழுது போறியே. அதை அப்ப கேக்குறியா? நீ பொண்ணு போற ஆடி அவெல்லாம் மாறி வழங்கினார். நாங்க ஆசைப்பட்டு நாங்க வாங்க மறுத்துக்கிட்டோம். நாங்க யாரு? யார்? உங்களுடைய குழந்தை இல்லவா? ஆமா. அந்த பொன் போல ஆடையாக ஒட்டி பிறந்தது. அது எங்களுக்கு தேவையில்லை. உங்கள் மனை சந்திரமலை 20 திருமணம் பண்ணி கேட்டோம். ஆமா தம்பி கேட்டீங்களா? கேட்டோம். எங்கே மாப்பிள்ளை? தம்பி மாப்பிள்ளை மாமா யாரும் தெரியாம எப்படி வந்தா? யார கூப்பிட்டீங்க? நான் என்னுடைய குழந்தைகளை மனது கொள்ள மாப்பிள்ளைகளுக்கு நான் தான் மாப்பிள்ள. பிறந்த வீட்டுல ஏதோ நுழையுமா? நாயும் நன்றி உள்ளதோட நக்கி பார்த்துட்டு போகும். அப்ப ரொம்ப இடத்துல வைக்கிறீங்க. சத்தியமா நீங்க பார்க்கவே பாதி காணா போயிட்டு சாப்பாடு. ஏய், யாராடி? யார கூப்பிட்டீங்க? என்னுடைய குழந்தைகளை மனது கொண்டே என்னுடைய வரவ பிள்ளை மாப்பிள்ளைகளுக்கு ஏப்பாயா என் பேரு மாப்பிள்ள. பேர் மாப்பிள்ளை எங்க வேணாலும் சொல்லுங்க. எங்க முன்னாடி என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கூப்பிடுறாங்க. யாரு? நீங்க நீ கடகப்புக்கு ஆக மாட்டேன். நீங்க எங்க கல்யாணம் பண்றது? ஆக மாட்டேன். குழந்தாய், அப்பா உங்களுடைய தயவு இல்லாம நீங்க எப்படி அந்த மனுஷன் தலைவர பூமியில மனுஷன் காலம் இருடியா? ஆமா இருடின்னா இரு டீ வாங்கி உன்னை யாரு கேட்டா? உன்னை யாரு கேட்டா? உன்னை யாரு கேட்டா? இந்த மணியை மட்டும் நீ கூட்டாது. நல்லா ஆடுது, நல்லா ஆடுது உங்க மணி. மணியும் ஆடும். திருமணம் செய்து கொண்டானா இல்லையா? திருமணம் மறந்து விடாதே. தலையில் பூஜை உடைய கேட்டோம். ஆமா நிச்சயமா கொடுத்திருப்பாளே. ஆமாப்பா கொடுத்தாரா? கொடுக்க மாட்டேன் தந்தை. பூஜைகளை கொடுக்க வறுத்து விட்டாங்க. தந்தை
அவனை போடுவேன் தோசை பண்ணி சரியா அந்த புடவை மறுத்து விட்டார் தம்பி. அதுக்கு பிறகு ஒரு பொண்ணு மாலை கேட்டோம். வந்தானா? ஆமா எதை தந்தாரு? அதையும் கொடுக்க மாத்தி விட்டார் தம்பி. அதையும் கொடுக்க மறுத்து விட்டான். பிறகு தந்து அதையும் கொடுக்க மறுத்து விட்டு பொன்னிறு மாலை கொடுத்ததாகவும் பூச்சக்கரை கூட கொடுத்ததாகவும் உங்க மனைவி சந்திரமதியை போல எங்க திருமணம் பண்ணி கொள்ளுங்க என்று கேட்டோம் தந்தை. அதையும் செய்ய மாற்றி விட்டார் தந்தை. எல்லாம் கொடுத்ததாக அவன் வாயினால் ஒரே ஒரு அவத்த வார்த்தை வாங்கி சொன்னேன். பொய்யன்ற வார்த்தை சொல்லுவா இல்லையே தந்தையே பொய். அவரே பூமா சீமா போய் சொல்ல வாசனை என்று தெரிவிப்பாருங்க தந்தையே. அவர்கிட்ட போய் நாங்க போய் கேட்டா கொடுப்பாரா தந்தையே? அதையும் கொடுக்க மறுத்து விட்டாங்க தந்தை. சௌரியமாடி சவாரி முடி சவரியமாடி சவாரி முடி எங்கடா வைக்கிற? ஓ சவாரி முடி எங்கடா வைக்கிற? மக்கள் கேட்டதா இருக்கணும். மக்கள் அங்கதான் இருக்காங்க. அப்ப அங்கதான் இருக்கிற சவரியமாடி இல்லையா? அதிகமா நடந்ததில்ல மந்திரங்களை வெட்டி போயிட்டு தெரியுங்களா? சௌரியத்துக்கு வேண்டியிருக்கீங்க மந்திரங்களை ஒன்றும் தெரியாம நினைச்சிருக்கீங்களா? தம்பி எங்க தாசியை பேசி ஈசப்பாதையில என்று வடிவம் அழைச்சிட்டார் தம்பி. அடிச்சு விட்டாங்க. ஆமா என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்க அயோத்தியாவில் சென்றீங்களா? இப்படி நான் செய்ய வேண்டும். இப்ப நாங்க சொல்ற நீங்க கேட்காம சொல்லு. அயோத்தியா சொல்ல வேண்டும். என்று அரசனை 50 ரூபாய் சம்பாதித்து போக இடங்களை உதைக்க வேண்டும். அப்படியா? மண்ணி மகன் புதிய மணல கொள்ள வேண்டும். மண்ணி ஆமா தம்பி மயான காக்க வேண்டும். மது கூட சுமக்க வேண்டும். தம்பி அவன் காவியோடு இறக்கி நம்ம காவியோடு ஏற்ற வேண்டும். நான் நம்ம கைப்பற்ற வேண்டும். அப்படியா? ஆமா தம்பி நான் தெரிவித்தபடி நீங்க சென்று இன்னும் அறிவித்தீர்களா? சரிங்கப்பா. உங்களுடைய வார்த்தைப்படி நான் அயோத்தியாவில் சென்று அந்த ஹரிச்சந்திரனை படாத பாடுபடுத்தி ஆமா நாடு கடத்தி நாடாண்டவனை நடுத்தரில் இருக்கிறேன். ஆமா தம்பி தேவதாசன் என்ன செய்யப்பட்டனா? தேவதாசன் கை கொட்டி நகர்த்தி சிரிச்சான் தந்தையே. அந்த குழந்தையா? உண்மைதான் தந்தையே. அந்த சண்டாளன் என்ன செய்ய வேண்டும்? தந்தையே அவன் என்ன செய்ய வேண்டும்? நல்ல பாம்பு கொத்தி நறுக்கென்று சாக வேண்டும். நல்ல பாம்பு கடித்து அவன் நறுக்கென்று சாக ஆமா வேண்டும். தம்பி அப்படி செய்கிறேன். வெற்றியோடு சென்று வாருங்கள். அப்படியே அச்சமில்லாத பாவியை அடித்தாலும் சமைக்கிறாளே. உச்சித முடியுமில்ல வருகின்றேன் பாலாய் பெண்ணே. அச்சவனை காட்சி நோக்கி அவனை பட்டம் வாங்கி அச்சவனை காட்சி நோக்கி அவனை பட்டம் வாங்கி அச்சவனை காட்சி நோக்கி அவனை பட்டம் வாங்கி கண்டாற்றி விட்டு செய்வன் உள்ளையும் அடல் வைத்தேன். கண்டாற்றி விட்டு செய்வன் உள்ளையும் அடல் வைத்தேன். அவனையும் புனையங்கையில் அருமையாக எண்ணுவேன்.
இன்று வாட்டத்துடன் வருத்தத்துடன் வருவதற்கு ஏன் மன்னவா இவ்வளவு கால தாமதம்? தேவி, நம் நாட்டு மக்கள் குறையிட்டார்கள் மன்னா. நாங்கள் இச்சை பயிர்கள் எல்லாம் மிருக கூட்டங்கள் அன்னத்திடம் ஆட்டிவிட்டது, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் முறையிட்டார்கள். உண்மைதானே? மக்கள் குறை தீர்ப்பது மன்னனுடைய கடமை என்று மனதில் வைத்து வேடுவரை அழைத்து வேட்டைக்கு புறப்பட்டேன். வேட்டைக்கு புறப்படுகின்ற போது அனைத்து மிருகங்களும் ஓடி மறைந்து விட்டன. ஒரு இறுதியாக பன்றி மட்டும் என் முன்பதாக போனோடி பாய்ந்து ஓடோடி வந்தது. நம்மளை கொண்டு விடுமோ என்றும் அச்சத்தினால் பயத்தினால் பாரத்தை விட்டு நெற்றை பற்றி பானத்தை நிறுத்தி விட்ட கண்ணே. வாயிலா ஜீவன் விசாந்திர நாமத்தை சொல்கிறது என்று அச்சத்தோடு பயத்தோடு 5 நித்திரை செய்கிற வேளையில் தெய்வலோக தெய்வக்கண்ணி நாகலோக நாய்க்கண்ணியில் மாதர்கள் வந்தார்கள். அண்ணா, உங்கள் முன்பதாக பரதக்கலை அரங்கேற்று செய்ய வேண்டும், கொடுக்கக்கூடிய சன்மானத்தை பெற்று செல்லாம் என்று வந்தோம் என்று தெரிவித்தார்கள். ஆட உத்தரவிட்டேன். ஆடினார்கள், பாடினார்கள், வேண்டிய சன்மானங்களை மாறி வாழ்கிறேன். வாங்க மறுத்து விட்டார்கள் கண்ணே. மன்னா, இதுவெல்லாம் எங்கள் கூட பிறந்தது, இதுவெல்லாம் தேவையில்லை. ஆனால் நாங்கள் சொல்வது போல் உங்க பக்கத்து அரசு போல் திருமணம் செய்ய வேண்டும் சிவசிவா, அறியாத வயதில் புரியாமல் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அண்ணவர்களுக்கு சிறந்த புத்திமதி எடுத்துரைத்தால் சென்று விடுவார்கள். பிறகு என்ன கேட்டார்கள்? அண்ணவர்கள் செல்லவில்லை. மன்னா, அப்படி இல்லை என்றால் பூச்சக்கரை குடை கொடுங்கள் என்று கேட்டார்கள். 33 கோடி தேவர்கள், 47 நாய் சிமாரி, சிங்கர், கம்புடர், சித்தி வித்தாசர்கள் அனைவருமே என்னை போன்ற ஒரு மன்னன் அமர்ந்து ஆட்சி செய்யதான் உண்மையை தவிர எடுக்கவோ கொடுக்கவோ அருகதை கிடையாது என்று தெரிவித்தேன். ஒரு மாலை கேட்டார்கள், முடியாது என்று தெரிவித்தேன். ஆனால் எல்லாம் கொண்டதாக எவ்வளவோ புத்திமத்திலே எடுத்து உரைத்தேன். அந்த மாதர்கள் கேட்கவில்லை. நான் அமர்ந்திருக்கின்ற வேலையில் கரத்தை பிடித்து மன்னா இந்த புறம் வாருங்கள் அந்த புறம் வாருங்கள் என்று கைவிட்டு வாடினார்கள். கோபம் பிறந்த அந்த மாதர்களை சாட்டையாளம் சவுக்காலையும் அடித்து விரட்டினேன். ஓடுகின்ற போது தந்தை அபயம் என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? பெண் என்று பாராமல் அன்னவர்களோ பெண்கள், அன்னவர்களுக்கு தகுந்த புத்திமதி எடுத்துரைக்காமல் 5 மணி சவுக்கு எடுத்து அடித்து விட்டேன் கண்ணே என்று சொன்னார். தாங்கள் மன்னர் என்பதையே மறந்து விட்டீர்களா? செல்லும் தருணத்தில் விஸ்வாமித்திற்கு அபயம் 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 என்றே சொல்லிக் கொண்டு ஓடினார்கள். என்ன நேரம் அதோ வாழ்வில் Baby
தவறு செய்தார். அயோத்தியாவிலேயே கிடுகிடுங்க மன்னர் மணிமகுடம் மண்ணில் உருளப்படி தங்க கிரீடம் தரையில் உருளப்படி ஓங்கி ஒரே வதையா உதச்சிட்டீங்கள. என் மன்னவர் என்ன சுவாமி தவறு செய்தார், என் மன்னவர் என்ன சுவாமி குற்றம் செய்தார். அன்று எனது குழந்தை பிறந்தது நான் விழாவிற்கு வந்தீர்கள். பட்ட பாறை மீது அம்மார புருஷன் மீது அது மீது வெள்ளி கபடம் கொடுத்து எவ்வுயிரம் போய் விடுகிறதோ அவ்வுயிரம் முன்னா என்று கேட்டீர்களே. என் மன்னவரோ ஒரு வார்த்தை கூட மறுப்பு கூறாமல் வீரலட்சுமி விஜயலட்சுமி என்று சொல்லப்பட்ட கலந்தைகள் எல்லாம் திறந்துவிட்டு 48 கோடி தெரிவித்து தாங்கள் யாகத்துக்கு கொடுத்தார். அது குற்றமா? அப்படி என் மன்னவர் என்ன சுவாமி தவறு செய்தார்? ஏனையா எங்கள் மீது உங்களுக்கு கோபம்? என்ன தவறு செய்தாரா? அடி சண்டாளி, அவளுக்கு பரிசு வைத்திருந்தாயா நீ? அந்த ரோகிக்கு தெரியும் என்ன தவறு. இந்த பாவி கேட்டலை என்னையா குற்றம் செய்து, எந்த கேட்டலை என்னையா குற்றம் செய்து, யாதொரு குற்றம் தன்னை அடியனா செய்ததில்லை. தீர்ந்துதோ உந்தன் கோபமெல்லாம் ஐயனே ஐயா. உங்கள் பாவம் நோக்கிடுவாய். இந்த பாவினா படிக்கு என்ன செய்வேன்? ஐயனே ஐயா. வாங்கி வாசிச்சுங்க. ராமசாமி, சிவகுமார், சரண்யா, சாவித்ரி 100 ரூபா அன்பளிப்பு. ஹரிச்சந்திரன் அட வாங்கி வாசி தெரியாதா ஐயா? என்ன ஐயா வெட்டியார் அதை வாங்கி வாசி தெரியாதா? சுந்தர், பவானி, விடுதலை செல்வன், சிந்தனை செல்வி, புரட்சி செல்வன் இவர்களும் அவர் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்துள்ளனர். இருவரும் அனைவருக்கும் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ள அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு கதையினை துவங்குகின்றோம். சாமி, அடடா, என்னையா குற்றத்திலே? என்ன கண்டா துரோகி, ஐயா, ஒரு குற்றம் செய்யவில்லையா? கிடையாது சுவாமி. அப்படி ஒன்றும் பிரபலமில்லை ஐயா.
உலகத்திலே சொல்வார்களா பசுந்தோல் போச்சு எப்படி என்று அது யாருக்கு பொருந்தும் என்றால் உனக்குத்தான் ஆகும். வானுராக வளர்ந்த வனத்தை அளித்தாய், வனத்திலே வாழ்ந்து வந்த வனமிருகங்களை அளித்தாய், உன்னிடம் தான வாங்க வந்த பெண்களை அடித்து விரட்டி ஒரு தவறும் செய்யவில்லை என்று பதப்படுகிறாய். ஐயா, வேட்டையாடியது உண்மைதான். ஆனா இறுதியாக ஒரு பட்டு மட்டும் என் மீது பாய்ந்து ஓடோடி வந்தது. நம்மளை கொண்டு விடுமா என்று பயத்தினால் அச்சத்தினால் பார்த்து விட்டேன். விசுவாசம் அவை என்று ஓடி வந்துவிட்டேன். உங்க நாமத்தை சொல்லவும் அத்துடன் நான் மயங்கி விட்டேன். பிறகு நான் அமர்ந்திருக்கின்ற வேளையில் தெய்வலோக தெய்வக்கணி நாகலோக நாக்கண்ணீர் மாதர்கள் வந்தார்கள். ஏனம்மா வந்தீர்கள் என்று கேட்டேன். மன்னா, உங்கள் முன்பதாக பந்தங்களை அரங்கேற்ற செய்ய வேண்டும், கொடுக்கக்கூடிய சன்மானத்தை பெற்று செல்லலாம் என்று வந்தோம் என்று தெரிவித்தார்கள். ஆடம் தருவித்தேன். ஆடினார்கள், பாடினார்கள், வேண்டிய சன்மானங்களை வாரி வழங்கினேன். வாங்க மறுத்து விட்டார்கள். மறுத்து என்ன கேட்டார்கள்? என் பட்டத்து அரிசி போல் திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சுவாமி, தாங்களுக்கே தெரிய வராதா? நானோ தன் தாரத்தை விட பிற மார்களும் தாயாக தங்கையாக மதிக்கக்கூடியவன். முடியாது என்று தெரிவித்தேன். பொன்னொரு மாலை கேட்டார்கள். தந்தாயா? பொன்னொரு மாலைக்கு வெற்றி மாலை யார் கொடுக்க முடியாது என்று தெரிவித்தேன். குறை கேட்டார்கள். என்னை போன்ற மன்னன் அமர்ந்து ஆட்சி செய்யதான் ஒருவருக்கு தவிர எனக்கு கொடுக்கவோ அருகதை கிடையாது என்று தெரிவித்தேன். எல்லாம் கொடுத்ததாக அந்த மாதர்கள் ஒரு பொய்யன் பூச்சக்கர குடையோ முன்னோர்கள் கொடுத்தது, பொன்னூர் மாலையோ முன்னோர்கள் கொடுத்தது. திருமணம் செய்து கொள்ளவோ உன்னை மனையாக இருக்கின்றார். பொய் என்ற வார்த்தை உன் நாவில் இருந்து வருவதானே? உண்மைதான். சொன்னால் என்னடா சுவாமி, கிழக்கே உதிக்கின்ற சூரியன் தெற்கு மேற்கு வடக்காக உயிர்த்தான் சரிதான். இந்த ஹரிச்சந்திரன் ஆகினால் மெய் என்ற வார்த்தை தவிர்த்து பொய் என்று வார்த்தை வரக்கூடாது என்பதற்காக அன்று ஒரு காலத்தில் என் வதிஷ்டர் மகானிடமே சத்தியம் செய்திருக்கின்றேன். பிறகு கேட்டார்கள். பிறகு என் கை கரங்களை பிடித்து வாதாடினார்கள். அப்போது கோபம் பிறந்த அந்த மாதர்களை சட்டையாலும் சவுக்காலும் மடித்து விரட்டினேன். துரோகி 56 தேசத்துக்கு அரசன், ஆணவம் முடித்தவனே, அகம்பம் முடித்தவனே, இவர் முடித்தவனே. என்ன ஆணவம் இருந்தால், என்ன தைரியம் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால் என்னுடைய பிள்ளைகளை அடித்து விரட்டி இருப்பாய். அவர்களை அடிக்கப்படுவது என்று சொல்லி அடித்தால் ஈச மாதர் என்றும் குலமாதர் என்றும் ஜாதி என்று நாங்கள் ஜாதி என்று தெரிவித்தேன். எப்படி என்னுடைய குழந்தைகளை பார்த்து அடித்ததோடு மட்டுமல்லாமல் ஏளனமான வார்த்தைகளை சொல்லி எள்ளி நிறையாடினாயோ, என்னுடைய குழந்தைகளை பார்த்து குலத்தில் சொல்லி அடித்த நீ அன்னொரு காலத்தில் என் தந்தைக்கே அந்த சொர்க்க கொடுத்த தாங்கள் தயவு கொண்டு இந்த சாபத்தை நீக்க வேண்டும். சாபத்தை நீக்க வேண்டும் என்றால் நீ அடித்து விரட்டினாயே அந்த வாதங்கள் தேவக்கண்ணி நாகலோக நாட்டில் என்ற மாதங்களை அடித்து விரட்டினாய் அல்லவா? அந்த மாதங்களை நீ மனது கொண்டால் உங்களுடைய சாபம் நீக்கப்படும். சற்று தெளிவில்லையா சுவாமி, சற்று தெளிவில்லையா, சற்று தெளிவில்லையோ
சுவாமி, தாங்களோ ராசரிசி பட்டம் படைத்தவர்கள், படைக்கக்கூடிய வல்லமை புரிந்தவர்கள். தாங்கள் என் மன்னவருக்கு கொடுத்த சாபத்தை நீக்கி விடுங்கள் சுவாமி. சாபத்தை நீக்க வேண்டும். உண்மைதானே? நீ ஒரு பெண் தானே? பெண்தான். உன் கணவன் அடித்து விரட்டினாலே அவர்களும் பெண்கள் தானே? பெண்கள் தான். உண்மைதானே சுவாமி? அந்த பெண்களை ஏவலமாக பேசியதோடு மட்டுமல்லாமல் அடித்து அவர்களை சின்னாபுரப்படுத்தியிருக்கிறானே, அவனுக்கு நீ பரிந்துரையாடுகிறாயா? நீ ஒரு பெண், அவர்கள் ஒரு பெண்கள். அந்த பெண்களை பார்த்து அறிவு பச்சாவும் எதுவும் இல்லாமல் அடித்து விரட்டி இருக்கிறானே. சுவாமி, வட்டி சோத்தை யாரிடம் பெண்கள் கொடுத்தாலும் கொடுப்பார்களே தவிர வாழ்க்கையை கொடுப்பார்களா சுவாமி? தாங்கள் இந்த மாதங்கள் தான் பெற்றீங்க, மூன்றாவது குழந்தைங்க என்னையும் உங்கள் குழந்தைகள் நினைக்க கூடாதா சுவாமி? என் மன்னவரோ மூன்றாவது பெண்ணாக உண்மையை சொன்னேன், அதில் மாற்றமில்லை. அவர்கள் இருவரும் என்னுடைய பெண்கள் தானே? உண்மைதானே? சொன்ன சொல் தவறாதவன் தானே? உண்மைதான். இறைவன் நாட்டை படைத்ததே ஒரு மனிதனுக்கு வாக்கை காப்பதற்குத்தான் என்பதற்கு அடையாளமான வாழ்வன் தானே? எனக்கென்று ஒரு பாதை, எனக்கென்று ஒரு நீதி, எனக்கென்று ஒரு கொள்கை, அப்படி என்று வாழ்வன் தானே இவன்? உண்மைதானே சுவாமி? 56 லட்சத்துக்கும் அதிபதி ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. உண்மைதான். அயோக்கியன். ஐயா, தந்தார் ஆணவம் இருந்தால் அறியாத பெண்களை அடித்து விரட்டிவிட்டு இப்படி இப்படிப்பட்ட சாபத்தோட்டிருக்கிறீர்களே ஐயா, அந்த பெண்களை மறந்து கொண்டால் உடைய சாபம் நீக்கப்படும். கண்ணவே திரும்பிகவே நான் காக்கின்றேன் இந்த மன்னவே திருவாகுடன் ஏகவே ஆசையடையும் பொன்ன வேண்டிடும் ஐயா, பெண்குளமாதரை வேண்டினாலும் ஐயா, ஐயனே ஐயா.